ஆர்ட் 9 இந்திய குடிமகன் வெளிநாட்டில் குடியுரிமை பெற்றால் இந்திய குடியுரிமையை இழந்து விடுவார் என்று குறிப்பிடுகிறது. ஆர்ட் 10 பாராளுமன்றம் ஒருவரது குடியுரிமையை நீக்கி சட்டம் இயற்றும் வரை அவர் தனது குடியுரிமை தொடரலாம் என குறிப்பிடுகிறது. ஆர்ட் 11 குடியுரிமை வழங்குவது கட்டுப்படுத்துவது அதிகாரம் பாராளுமன்றம் பெற்றுள்ளது என குறிப்பிடுகிறது. அடிப்படை உரிமைகள் 1235. அடிப்படை உரிமைகளோட நிதி அடிப்படை உரிமைகள் ஆர்ட் 12-35. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. தற்போது 6 அடிப்படை உரிமைகள் உள்ளது. 1978-44 சட்டத்தில் ஆர்ட் 11(1)(f), ஆர்ட் 31 ஆகியவற்றுடன் சொத்துரிமை நீக்கப்பட்டு ஆர்ட் 300(a) சொத்துரிமை சட்ட சேர்க்கப்பட்டது. ஆர்ட் 15, 16, 19, 20, 30 ஆகிய உரிமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டுள்ளது. ஆர்ட் 14, 20, 21, 23, 25, 27, 28 ஆகிய உரிமைகள் இந்திய குடிமக்கள் வெளிநாட்டினர் ஆகிய அனைவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அடிப்படை உரிமைகள் இது இந்திய குடிமக்களின் தனிநபர் மனித உரிமைகளை பாதுகாக்கிறது. ஐநா 1948 டிசம்பர் 10 ஐநாவின் மனித உரிமைகள் பிரகடனத்தில் இடம்பெற்ற பெரும்பாலான விதிகள் நமது அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளது. அடிப்படை உரிமைகள் நீதிமன்றத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தலாம், தீர்வு காணலாம். அடிப்படை உரிமைகள் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம். அடிப்படை உரிமைகள் பாதிக்கும் வகையில் மத்திய மாநில அரசு சட்டம் இயற்ற இயலாது. 1976 42 சட்ட திருத்தம் அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளுக்கும் இடையே முரண்பாடு உள்ளது என்பதை நிரூபிக்கிறது. ஆர்ட் 12 மத்திய அரசு, பாராளுமன்றம், மாநில அரசு, மாநில சட்டமன்றங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், இதர அதிகாரம் பெற்ற அமைப்புகள் பற்றி குறிப்பிடுகிறது.